பாருங்க ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லணும்னா லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாம்டா பவர் n காமன் அவுட் சைடில் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஸோ இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n. சரியா? இல்லை எக்ஸாம்பிள் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க. is 3x cube y 6x square y square plus 9x y cube. இப்போ எக்ஸுக்கு லாம்டா எக்ஸ் போட்டிருக்கேன், ஒய்க்கு லாம்டா ஒய் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா லாம்டா பவர் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வருது. ஸோ இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 4. இதை நம்ம இதில் பவர் பாருங்க, எல்லாத்துக்கும் பவர் ஆட் பண்ணிங்கன்னா 3 + 1 4, 2 + 2 4, 1 + 3 4. அப்படி பவர் ஆட் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவல் பவரில் இருந்தது அப்படின்னாலே அது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான். இப்படி ஒர்க் பண்ணி பார்க்காமலே நம்ம ஆன்சரை சொல்லிடலாம். சரியா? அப்போ இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 4 அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கோஷன் ஃபங்க்ஷன் x³ + y³. அப்போ மேலே ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 3, கீழே எப்படி இருக்கு 3x + 4y ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1. இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 - 1 = 2 இருக்கு பாருங்க. இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 2. இந்த மாதிரி ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனை பார்த்த உடனே நம்ம ஈஸியாக நம்ம என்ன செய்திடலாம், அப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆய்லர்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. போய் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். IIT JEE மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள்.